பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்துவேலு எல்லாருமே ஒரு வழியாக பேசி பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனோட குடும்பத்தை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாண்டியனோட குடும்பம் தான் தப்பு பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு பாண்டியனோட வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, அவங்க கூட பழகுறவங்க பழகாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு பாண்டியனோட குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. அங்கே பாண்டியனோட குடும்பத்தை பற்றி எல்லாருமே ரொம்பவே பெருமையாக தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிமேலும் விடலாம்ல, ஏன் நீங்கள் இன்னும் விடாமல் இருக்கீங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, இப்படி விசாரிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாக்க கண்டிப்பாக உங்கள் மேலே இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் தான் மாட்ட வேண்டியதாக இருக்கும். உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கும் புரியுது, என்னோட நிலைமையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க. வேணா ராஜியும் அரசியும் மட்டும் நாங்கள் விட்டுறோம், மற்ற எல்லாரையும் நாங்கள் இன்றைக்கி ஜெயிலில் போட்டு தான் ஆகணும், நாளைக்கு கோர்ட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், கோர்ட்டில் போய் தான் அவங்க உண்மையா தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க. சரி இவங்களாச்சும் விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ராஜியும் அரசியும் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் ஜெயிலில் போட போகிறாங்களா, நாளைக்கு தான் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் இருந்துட்டு தப்பு பண்ணது நான் தானே, தண்டனை எனக்கு கொடுங்க, இவங்கள எதுக்காக தண்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இவங்களையும் அப்புறம் நாங்கள் விடாமல் போயிடுவோம், பார்த்து சைன் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. காரியத்தை எடுத்து விட்டுறாதரான்னு சொல்லிட்டு சரவணனை சமாதானம் பண்ணிடுறாங்க. ராஜியும் அரசியும் மட்டும் விட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.